ஓம்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீதர். ஸ்ரீதர் ஸ்டாக் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். இது மற்ற பக்தர்களுக்கும் உதவும். ஓம் நமோ வெங்கடேசாயா. திருமலைக்கு பயணம் செய்கிற எல்லா பக்தர்களுக்கும் எங்களுடைய அன்பான வணக்கம். இன்னைக்கு திருப்பதி ஏழுமலையான் கோவில்ல என்னென்ன நடக்குது, தரிசன நேரங்கள் எப்படி இருக்கு, என்ன விசேஷ சேவைகள்னு எல்லாத்தையும் பத்தி ஒரு முழுமையான பார்வை பார்க்கலாம். வாங்க இந்த தெய்வீக பயணத்துல ஒன்னா போவோம். சரி, முதல்ல நேற்றைய நிலவரம் என்னன்னு பாத்திரலாம். நேத்து ஒரே நாள்ல எவ்வளவு பேர் தெரியுமா சுவாமி தரிசனம் செஞ்சிருக்காங்க? 79,098 பக்தர்கள், அதாவது கிட்டத்தட்ட 80,000 பேர். இதுவே பெருமாளோட மகிமைக்கு ஒரு பெரிய சாட்சி இல்லையா? அந்த 80,000 பக்தர்கள் செலுத்தின உண்டியல் காணிக்கை எவ்வளவு தெரியுமா? 4,16 லட்சம் ரூபாய். அவங்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையையும் தாராள மனசையும் இது ரொம்ப தெளிவா காட்டுது. நீங்க இன்னைக்கு தரிசனத்துக்கு பிளான் பண்றீங்களா? அப்போ இத கொஞ்சம் கேட்டுக்கோங்க. டோக்கன் இல்லாத சர்வ தரிசனத்துக்கு போனீங்கன்னா சுமார் 8 இருந்து 10 மணி நேரம் வரைக்கும் ஆகலாம். அதுவே 300 ரூபாய் சிறப்பு நுழைவு தரிசன டிக்கெட் இருந்தா 2 இருந்து 3 மணி நேரத்துல சுவாமி தரிசனம் பண்ணிடலாம். சோ இத மனசுல வச்சு உங்க பயணத்தை பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இன்னைய நாளோட சிறப்பம்சத்தை பத்தி பார்க்கலாம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் திருமலையில ரொம்பவே விசேஷமான ஒரு சேவை நடக்கும். அதுதான் அஷ்டதள பாத பத்மாராதனா. ரொம்ப அழகான ஒரு சேவை இது. அஷ்டதள பாத பத்மாராதனை அப்படின்னு என்னன்னு கேக்குறீங்களா? இது ஒரு ரொம்ப புனிதமான பூஜை. இதுல 108 தங்கத்தாமர மலர்களை வச்சு நம்ம வெங்கடேஷ பெருமானோட திருவடிகள்ல அர்ச்சனை செய்வாங்க. அந்த காட்சிய கண்ணால பாக்குறதே ஒரு பெரிய பாக்கியம். இந்த சேவை ஆரம்பிச்சதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு. 1984 வருஷம் ஒரு இஸ்லாமிய பக்தர் 108 தங்க தாமரை மலர்களை ஸ்ரீனிவாச பெருமானுக்கு காணிக்கையா கொடுத்திருக்காரு. அந்த ஒரு நிகழ்விலிருந்து உத்வேகம் பெற்றுதான் தேவஸ்தானம் இந்த அற்புதமான சேவையை முதல் முறையா அறிமுகப்படுத்தியிருக்கு. மதங்களை கடந்த பக்திக்கு இதைவிட ஒரு சிறந்த உதாரணம் இருக்க முடியுமா? இந்த பூஜை எப்படி நடக்கும்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன், கேட்டுக்கோங்க. முதல்ல சங்கல்பம் எடுத்துப்பாங்க, அதாவது இந்த பூஜைக்கான உறுதிமொழி. அடுத்து அர்ச்சனை. அர்ச்சகர்கள் பெருமாளோட 108 திருநாமங்களையும் சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாமம் சொல்லும் போதும் ஒரு தங்க தாமரைய பெருமாளோட பாதத்துல சமர்ப்பிப்பாங்க. கடைசியா மங்களகரமா ஆரத்தியோட இந்த சேவை முடியும். சரி, இந்த விசேஷமான சேவையில நாமளும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்குல்ல? அதுக்கு எப்படி புக் பண்ணணும், என்ன விவரங்கள்னு இப்போ தெளிவா பார்க்கலாம் வாங்க. நிறைய பக்தர்களுக்கு மனசுல ஓடுற மொதல் கேள்வி இதுதான்: எப்படிப்பா இந்த சேவையில கலந்துக்கிறது? இந்த கேள்விக்கான பதில அடுத்த ஸ்லைட்ல விரிவா பார்க்கலாம். இதோ பாருங்க, எல்லா தகவலும் இந்த அட்டவணையில இருக்கு. ஒரு நபருக்கான கட்டணம் 1250 ரூபாய். முன்பதிவு ஆன்லைன் லக்கி டிப் முறையில மட்டும்தான் பண்ண முடியும். ஒரு டிக்கெட்ல அதிகபட்சமா 2 பேர் போகலாம். சேவை தொடங்குறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி VQCIல நீங்க ரிப்போர்ட் பண்ணிரணும். இன்னும் சில முக்கியமான விதிகள் இருக்கு, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு அக்கவுண்ட்ல இருந்து 6 மாசத்துக்கு ஒரு தடவை தான் இந்த சேவைக்கு புக் பண்ண முடியும். நேர்ல போக முடியலையேன்னு வருத்தப்பட வேண்டாம். SVBC சேனல்ல இந்த சேவையை நீங்க நேரடியா பார்க்கலாம். அப்புறம் இந்த சேவா டிக்கெட் இருக்கிற பக்தர்களை குலசேகர படிக்கும் பங்காரும் வாகிலிக்கும் நடுவுல இருக்கிற பிரத்யேக இடத்துல உட்கார வைப்பாங்க. அடுத்ததா தேவஸ்தானத்துல இருந்து வந்திருக்கிற சில முக்கிய அறிவிப்புகளை பார்த்திடலாம். திருமலைக்கு வரப்போற பக்தர்கள் இதை கவனமா கேட்டுக்கோங்க. வரப்போற கோவில் திருவிழாக்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. ஜனவரி 25ஆம் தேதி திருமலையிலையும் சரி திருச்சானூர்லயும் சரி ரத சப்தமி ரொம்பவே விமர்சையா கொண்டாடப்பட இருக்கு. அதைத் தொடர்ந்து ஜனவரி 26ஆம் தேதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி கோவில்ல தெப்போற்சவம் ஆரம்பமாகுது. பக்தர்களுக்கு ஒரு மிக மிக முக்கியமான அறிவிப்பு, எல்லாரும் கவனமா கேளுங்க. ரத சப்தமி விழா நடக்கிறதுனால ஜனவரி 23ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைக்கும் சர்வ தரிசன டோக்கன்கள், அதாவது SSD டோக்கன்கள் கொடுக்க மாட்டாங்க. சோ இந்த தேதிகள்ல வர்றவங்க இத கண்டிப்பா மனசுல வச்சுக்கணும். இந்த தெய்வீக சடங்குகள், தரிசன விவரங்கள், நம்ம பயணத்துக்கான திட்டமிடல்னு எல்லாத்தையும் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த பக்தி உணர்வை நம்மளோட அன்றாட வாழ்க்கையில எப்படி எடுத்துட்டு போக போறோம் அப்படிங்கறத யோசிப்போம். கோவிந்தா கோவிந்தா.